الحمد لله والصلاة والسلام على رسول الله. பயணியை வழியனுப்பும் போது ஓத வேண்டிய துஆ. அஸ்தௌதிஉல்லாஹ தீனக்கும் வ அமானதக்கும் வ ஹவாதீம அஅமாலிக்கும். அஸ்தௌதிஉல்லாஹ தீனக்கும் வ அமானதக்கும் வ ஹவாதீம அஅமாலிக்கும். அப்துல்லாஹ் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை வழி அனுப்புகின்ற போது இவ்வாறு கூறுவார்கள். இது ஆதாரபூர்வமான ஸஹீஹான ஹதீஸ் என்பதை பல ஹதீஸ் துறை அறிஞர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். இன்றைய காலத்திலும் அல்பானி, வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்களும் அதனை உறுதி செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் படையை வழி அனுப்புகின்ற போது மாத்திரம்தான் இதை சொல்வார்கள் என்றில்லை. பொதுவாக ஒரு பயணியை வழி அனுப்புகின்ற போது இதனை ஓதுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இன்னொரு ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் சாலிம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மனிதர் பயணம் செய்கிற பொழுது அவரை வழி அனுப்புகின்ற நேரத்திலே என்ன சொல்லுவார், என்னிடம் நெருங்கி வாருங்கள், உங்களை நான் பிரியாவிடை செய்கிறேன் என்று சொல்லுவார். நபி அவர்கள் எவ்வாறு எங்களுக்கு பிரியாவிடை சொல்வார்களோ அவ்வாறு நானும் உங்களுக்கு பிரியாவிடை சொல்கிறேன் என்று சொல்வார்கள். அப்போது என்ன சொல்வார்கள், அஸ்தௌதிஉல்லாஹ தீனக வ அமானதக வ ஹவாதீம அமலிக். இங்கே ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்த துஆ பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இவ்வாறு வேண்டுமென்றாலும் மரணம் செய்து கொள்ளலாம், அல்லது பன்மையிலே மரணம் செய்து கொண்டால் உங்களுக்கு ஒருவராக இருந்தாலும் சரி, பல பேராக இருந்தாலும் சரி, வழி அனுப்புவதற்கு அது உதவியாக இருக்கும். இப்போது இதன் அர்த்தத்தை நாம் பார்ப்போம். அஸ்தௌதிஉல்லாஹ், அல்லாஹுவிடத்தில் நான் பொறுப்பு சாட்டுகின்றேன், அல்லாஹுவிடத்தில் பாதுகாக்குமாறு ஒப்படைக்கின்றேன் என்பது இந்த வார்த்தையின் அர்த்தம். அல்லாஹுவிடத்தில் ஏதாவது பாதுகாக்குமாறு ஒப்படைக்கப்பட்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதனை பாதுகாப்பான் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது பலமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்டிருக்கிறது என்று அல்பானி, ஷுஐப் அல் அர்னாவுத் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது லுக்மானுல் ஹக்கீம் என்கின்ற ஞானி, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற அந்த ஞானி என்ன சொல்லுபவர்களாக இருந்தார்களாம், இந்த வார்த்தையை சொல்பவர்களாக இருந்தார்களாம் என்று நபி அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ். இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல இதா ஸ்தூதிஅ ஷைஅன் ஹஃபிதஹு. அல்லாஹ்விடம் ஏதாவது பாதுகாக்குமாறு ஒப்படைக்கப்பட்டால் அல்லாஹு தஆலா அதனை பாதுகாப்பான். முஸ்னத் அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே அது பதிவாகி இருக்கிறது. பயணியுடைய எதனை பாதுகாக்குமாறு நாம் கேட்கின்றோம் அல்லாஹ்விடத்திலே? அல்லாஹ்விடத்திலே பயணியின் என்னென்ன விடயங்களை பாதுகாக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம், ஒப்படைக்கின்றோம்? முதலாவது தீனக அல்லது தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாக்கட்டும் என்று சொல்கின்றோம். ஏன் பயணியுடைய மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், ஒருவர் பயணத்திலே இருக்கின்ற பொழுது அவர் கஷ்டங்களை அனுபவிப்பார். பயணம் என்பது ஒரு கஷ்டம் நடப்பதற்கு முடியுமான இடம். அதனால்தான் மார்க்கம் கூட தொழுகையை சுருக்குவதற்கும், தொழுகையை ஜம்மு செய்வதற்கு, இணைத்து தொழுவதற்கு, ரமதானுடைய காலத்திலே நோன்பை விடுவதற்கு என்றெல்லாம் சலுகைகளை கொடுத்திருக்கிறது. இந்த கஷ்டம் சில மனிதர்களை பயணத்துடைய நிலையிலே, அதுவும் அவர் வெளியூரிலே இருக்கின்ற நிலையிலே சில விடயங்களை விட்டு கொடுவதற்கு, மார்க்கத்துடைய சில விடயங்களிலே பொடுபோக்காக நடப்பதற்கு அது வழிவகுக்கலாம். நிறைய மனிதர்கள் அவர்கள் உள்ளூரிலே இருக்கின்ற பொழுது பேணுதலாக இருப்பார்கள். வெளியூருக்கு செல்கின்ற பொழுது பார்ப்பதற்கு யாரும் இல்லை, அறியப்படாத ஒரு இடமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே சற்று தளர்வாக நடந்து கொள்வார்கள். அன்றாடம் செய்கிற உடை போன்ற விடயங்களாக இருக்கலாம்.
வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம். இவற்றில் அவர்கள் குறைவாக நடந்து கொள்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஊரிலே இருக்கின்ற பொழுது ஆண்கள், பெண்கள் ஒன்று கூடுகிற சந்தைகள் போன்ற இடங்களிலே சிலர் போவதை தவிர்ப்பார்கள். அவ்வாறான இடங்களை அவர்கள் நாடமாட்டார்கள். ஆனால் வெளியூரில் இருக்கின்ற பொழுது சில நேரம் அவ்வாறான இடங்களுக்கு செல்வார்கள். சில ஆடைகளை ஊரிலே அணிய மாட்டார்கள். வெளியூருக்கு சென்றால் அந்த இடங்களிலே அந்த ஆடைகளை அணிவார்கள் என்றால் பார்ப்பதற்கு யாரும் இல்லை, யாரும் கவனிக்க மாட்டார்கள். இவ்வாறான ஒரு மனோசுபாவம் பொதுவாக அதிகமான மனிதர்களுக்கு ஏற்படும். எனவே இது சில நேரம் மார்க்க விடயங்களிலே குறை வைப்பதற்கு பயணம் என்பது தூண்டக்கூடியதாக இருக்கும். சிலர் பயணங்களிலே சென்றால் மார்க்கத்தை இழந்துவிட்டு கூட வருவார்கள். பாவங்களிலே ஈடுபட்டுவிட்டு வருவார்கள். சில நேரம் அவர்களுடைய கொள்கைகளிலே மாற்றங்கள் வந்திருக்கும். இதனால் நாம் பயணியை வழி அனுப்புகின்ற போது அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டி ஒப்படைத்து பாதுகாக்குமாறு வேண்டுவது மிக முக்கியமானது. சிலர் ஊரிலே இருக்கின்ற பொழுது பெண்கள் கூட முகங்களை மூடுவார்கள். வெளியூருக்கு சென்றால் முகங்களை திறந்துவிட்டு ஸ்- உலா வருவார்கள். ஊரில் இருக்கின்ற பொழுது ஹிஜாபை பேணுவார்கள். ஊருக்கு வெளியிலே போனதற்கு பிறகு ஹிஜாபை கைவிடுவார்கள். அதிலே பொடுபோக்காக நடந்து கொள்வார்கள். வெளியூரிலே தங்குகின்ற பொழுது சிலர் சில பாவனைகளிலே ஈடுபடுவார்கள். போதைப் பொருள்களுக்கு அடிமையாவார்கள் அல்லது தவறான தொடர்புகளோடு இருப்பார்கள். இவ்வாறான விடயங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைத்து அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக பாதுகாப்பு தேடுவது முக்கியமாக இருக்கிறது. அடுத்ததாக என்ன கேட்கின்றோம்? அமானத்தக், உம்முடைய அமானிதத்தையும் அல்லாஹ்விடத்திலே பாரம் சாட்டுகிறேன், அவனிடத்திலே பாதுகாக்குமாறு வேண்டுகிறேன் என்று கேட்கின்றோம். அமானத்தக்கும் பன்மையிலும் கூட கேட்கலாம். இங்கே அமானா என்றால் என்ன? அமானிதங்கள் என்றால் என்ன? ஒரு மனிதனிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்டவைகள் தான் அமானிதங்கள். ஒரு மனிதன் அவனுடைய ஊரிலே அவன் விட்டு செல்லக்கூடிய அவனுடைய குடும்பம், அவனிடம் இருக்கக்கூடிய அமானிதம், அவனுடைய சொத்து செல்வங்கள் அவனிடம் இருக்கக்கூடிய அமானிதம், அதே போன்று அவன் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், அவன் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகள், அதே மாதிரி சிலர் அவனுடைய கடமைகள் அவனிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதங்கள், அவனுடைய பார்வை, அவனுடைய செவிப்புலன், இது போன்ற அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அமானிதம். அமானிதம் என்பது பெரிய ஒரு பரந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது என்ற அடிப்படையிலே இது எல்லாவற்றையும் அது உள்ளடக்கும் என்பதை குறிப்பதாக கருதப்படுகிறது. மூன்றாவதாக என்ன கேட்கின்றோம்? வஹவாதீம அமாலிக்கும் வஹவாதீம அமலிக், இரண்டு மாதிரி கேட்கலாம். உங்களுடைய அமல்கள் இறுதியான அமல்கள், அதாவது ஹவாதீம் என்பது இறுதியானது, இறுதியான அமல்கள், இதை அல்லாஹ்விடத்திலே பாதுகாக்குமாறு படைக்கின்றேன். அதாவது ஒரு மனிதன் செய்கின்ற இறுதியான அமல்களை வைத்துத்தான் அவனுடைய ஏனைய அமல்கள் தீர்மானிக்கப்படும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாதீம், அமல்கள் இறுதியான அமல்களை கொண்டுள்ளது. அதாவது நாம் இறுதியாக எந்த நிலையிலே மரணிக்கின்றோமோ, எங்களுடைய அமல்களை எப்படி நாங்கள் முடிக்கின்றோமோ அதன் அடிப்படையிலே தான் நாம் மறுமையிலும் எழுப்பப்படுவோம். நாம் இறுதியாக செய்வது சரியாக இருக்க வேண்டும். நாம் மரணிக்கின்ற பொழுது சாலிஹான அமலோடு மரணிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சொர்க்கவாசிகளின் அமலை செய்து கொண்டிருப்பான். மனிதர்களுக்கு பார்வையிலே தெரிவதற்கு சொர்க்கவாசியருடைய அமல்களை செய்து கொண்டிருப்பான். ஆனால் அவன் நரகவாசியாக இருப்பான். கடைசியாக நரகத்துக்குரிய அமலை செய்து நரகத்துக்கு செல்வான். ஒருவன் நரகவாசிகளின் அமல்களை செய்து கொண்டிருப்பான். மனிதர்களுடைய பார்வையிலே தெரிவதற்கு நரகவாசிகளுடைய அமல்களை செய்து கொண்டிருப்பான். ஆனால் அவன் சுவர்க்கவாசியாக இருப்பான். அதாவது இறுதியிலே அவன் சொர்க்கத்துக்குரிய அமல்களை செய்து சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடியவனாக இருப்பான். எனவே முடிவை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும். அல்லாஹு தாலா எங்களுடைய இறுதி முடிவை சிறந்த இறுதி முடிவாக ஆக்க வேண்டும். தெரியும், சிலருடைய இறுதி முடிவு
மோசமாக இருக்கிறது. அவர்கள் ஒரு ஊருக்கு பிரயாணம் செய்கின்றார்கள். அந்த ஊரிலே ஒரு தவறான நடத்தையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு மரணம் வருகிறது. சிலர் மியூசிக், ஆடல், பாட்டு இவைகளை ரசித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே அவர்களுக்கு வாகனத்திலே ஆக்சிடென்ட் ஏற்படுகிறது. அல்லது மது அருந்தி போதையிலே இருக்கிற நிலையிலே அவர்களுக்கு ஆபத்து வந்து மரணம் வருகிறது. சிலர் அவர்கள் தங்கியிருக்கின்ற ஹோட்டலிலே அங்கே இருக்கின்ற டிவியை டிவியிலே மோசமான சேனல்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு மரணம் வருகிறது. அல்லது தன்னிடம் இருக்கக்கூடிய ஃபோனிலோ, வேறொரு சாதனத்திலோ மோசமான வெப்சைட்டை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மரணம் வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருடைய இறுதி முடிவையும் அழகானதாக, சரியானதாக ஆக்க வேண்டும். பயணிக்காக நாம் இந்த துஆவை கேட்கின்றோம். அந்த பயணியுடைய இறுதி அமல்கள் சாலிஹான அமல்களாக இருக்க வேண்டும். ஒரு பயணி சாதாரணமாக வீட்டிலே தங்கியிருப்பவரை விட கூடுதலான ஆபத்துகளுக்கு, கூடுதலான பாதிப்புகளுக்கு முகம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவர்களுக்கு நாம் இந்த துஆவை செய்வது மிக முக்கியமாக இருக்கிறது. பயணம் என்பதனால் நாம் சாலிஹான அமல்களை விடக்கூடாது. தொழுகையை விடக்கூடாது. பயணத்திலும் கூட எங்களுக்கு மரணம் வரலாம். தொழுகையிலே சில சலுகைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. சுன்னத்தான தொழுகைகளிலே முன்பின் சுன்னத்துக்களை பயணத்திலே ஒரு பயணி தொழ வேண்டியதில்லை. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தையும், வித்ரையும் தவிர. ஆனாலும் ஏனைய சுன்னாக்கள், ஏனைய உபரியான வணக்கங்கள், திக்ர் போன்றவற்றிலே ஒரு பயணி கவனம் எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு உணர்த்துகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பயணத்திலே நாம் முக்கியமாக கவனம் எடுக்க வேண்டும். பயணம் செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே இஸ்திகாரா, துஆ செய்ய வேண்டும். அதேபோன்று நல்லவர்களிடத்திலே ஆலோசனை செய்ய வேண்டும், மஷூரா செய்ய வேண்டும். அதேபோன்று நாம் பயணம் போவதற்கு முன்னால் நல்லவர்களிடத்திலே வசியா, நல்லுபதேசங்களை கேட்க முடியும். அவ்வாறு அவர்கள் சொல்கிற சில வார்த்தைகள் எங்களுடைய மனதிலே பதிவாக இருக்கும். சில நலவுகளுக்கு அது காரணமாக இருக்கும். சில மோசமான விடயங்களை தவிர்ப்பதற்கு அது துணையாக நிற்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பயணம் மேற்கொள்ளப் போகிறேன். எனக்கு நீங்கள் வசியா செய்யுங்கள். ஃபஅவ்ஸினி என்று கேட்கின்றார். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அலைக பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்வதை நீங்கள் கடைபிடியுங்கள். இறை அச்சத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். வத்தக்பீரி அலா குல்லி ஷரஃப், ஒவ்வொரு மேட்டு நிலத்திலும் அல்லாஹுவை தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். பிறகு அந்த மனிதர் திரும்பிச் செல்ல போகின்ற பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும் புஅத், அல்லாஹுவே இவருக்கு தூரத்தை சுருக்கி கொடுப்பாயாக. இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹும் அர்த், பூமியை இவருக்கு சுருக்கி கொடுப்பாயாக, அதாவது பயணத்தை இலகுவாக்குவாயாக. வஹவ்வின் அலைஹி ஸஃபர், பயணத்தை அவருக்கு இலகுவாக்கி கொடுப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணிக்காக துஆ கேட்கின்றார்கள். எனவே ஒரு ஒரு பயணம் செய்கின்ற பொழுது அவருக்காக துஆ கேட்பது சுன்னாவில் இருக்கின்ற ஒரு விடயம். அது ஒரு பலமான ஹதீத். இன்னொரு பலமான ஹதீதிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நான் ஒரு பயணம் மேற்கொள்ளப் போகிறேன். எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். ஃபஸவ்விதுனி, எனக்கு கட்டுச்சாதனத்தை தாருங்கள். கட்டுச்சாதனம் என்று அவர் இங்கே கேட்பது உபதேசம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஸவ்வதகல்லாஹு தக்வா, இறை அச்சத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டுச்சாதனமாக தருவானாக. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர் வசியா தான் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவருக்கு துஆ செய்கின்றார்கள். அந்த துஆவாகவும் இருக்கிற அதே இலையிலே வசியாவாகவும் இருக்கிறது. பிரயாணத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்பதும் அங்கே உணர்த்தப்படுகிறது. ஆனால் நபி அவர்கள் அதை துஆவாக அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். தக்வா என்பது எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வின் கட்டளைகளை எடுத்து நடப்பதும், விலக்கல்களை தவிர்த்து நடப்பதும். அதனைத்தான் தக்வா என்று சொல்லப்படுகிறது. இறையச்சம்.
அச்சம் இருந்தால் அதன் விளைவு என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பார். விளைவுகளை தவிர்த்து நடப்பார். அந்த மனிதர் திரும்பவும் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், "ஜித்னி, இன்னும் எனக்கு கூடுதலாக சொல்லுங்கள்" என்று சொன்னபொழுது நபி அவர்கள், "வகஃபர தம்பக், உங்களுடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக." வகஃபர தம்பக். கஃபர் கஃபர என்றால் மறைத்து மன்னிப்பதை அது குறிக்கும். பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அந்த பாவத்தின் மூலமாக ஒருவர் இழிவடையாமல் அதனை மறைத்து விடுவது, இம்மையிலும் மறுமையிலும் 2 விடயங்கள். ஒன்றை பாவத்தை மன்னித்து விடுவதொன்று, அந்த பாவத்தின் மூலமாக சில நேரம் அல்லாஹு தஆலா இழிவுபடுத்திவிட்டு கூட மன்னிக்கலாம். கஃபர என்று கேட்கின்ற பொழுது, குஃப்ரான் என்று சொல்கிற பொழுது, மக்ஃபிரா என்று சொல்கிற பொழுது, அந்த பாவம் மறைக்கப்படுதல் என்ற அர்த்தம் அந்த சொல்லிலே இருக்கிறது. அதனால் அந்த மனிதன் இழிவுக்கு உள்ளாகாமலும் இருக்க வேண்டும் என்பது அங்கே வேண்டப்படுகிறது. அந்த மனிதர் திரும்பவும் கேட்கின்றார், இன்னும் எனக்கு அதிகமா சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், "வயஸ்ஸர லக்கல் கைர ஹைதுமா குந்த்." நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு நலவை இலகுபடுத்தி தரட்டும். எனவே زودك الله التقوى وغفر ذنبك ويسر لك الخير حيثما كنت என்ற ஒரு அழகான பிரார்த்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணிக்காக கேட்கின்றார்கள். உண்மையாகவே ஒருவருக்கு நலவு இலகுவாக்கி கொடுக்கப்பட்டால் அதைவிட என்ன வேண்டியிருக்கிறது? உலக விடயங்களிலும் தான், மறுமை விடயங்களிலும் தான் ஒருவருக்கு நலவு இலகுவாக கிடைப்பதாக இருந்தால் அது அவருக்கு அல்லாஹ் செய்கிற மிக பெரும் பாக்கியம். நபி அவர்கள் எப்படி கேட்கிறார்கள்? ஹைதுமா குந்த, எந்த இடத்தில் இருந்தாலும். உண்மையிலே சிலருக்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்கிறான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இம்மை விடயங்களிலும் மறுமை விடயங்களிலும் அல்லாஹ் நலவை இலகுவாக்கி கொடுக்கின்றான். அவர்களுக்கு நடப்பதெல்லாம் நலவாகவே இருக்கின்றன. இவ்வாறான துஆக்களை நாங்கள் மற்றவர்களுக்கு கேட்க வேண்டும். நல்லவர்களோடு நாம் பழகுவதன் மூலமாக நல்லவர்களிடமிருந்து இவ்வாறான துஆக்களை நாமும் பெற முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சாலிஹான அமல்களிலே ஈடுபடுவதற்குரிய தௌஃபீக்கை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.